ஆள்கடத்தல் வழக்கை விரைந்து முடிக்க 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கடையம் பெண் காவல் ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் படக்குடியைச் சேர்ந்த விவசாயி மணி என்பவரின் மகன் செல்வகுமார் மீது தென்காசி மாவட்டம் கடையம் காவல் நிலையத்தில் ஆள்கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு சம்பந்தமாக செல்வகுமார் நிபந்தனை ஜாமீனில் கடையம் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட்டு வருகிறார். இந்நிலையில் காவல் ஆய்வாளர் மேரி ஜெமிதாவை வழக்கு சம்பந்தமாக செல்வகுமார் நேற்று சந்தித்து பேசியுள்ளார். அப்போது வழக்கை சீக்கிரம் முடித்து கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தை வெளியில் எடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய காவல் ஆய்வாளர் மேரி ஜெமிதா 30,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். இதுகுறித்து செல்வகுமார் தென்காசி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். அதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிவுறுத்தியபடி செல்வகுமார் ரசாயனம் தடவப்பட்ட 30,000 ரூபாயை காவல் ஆய்வாளர் மேரி ஜெமிதாவிடம் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த தென்காசி லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் பால்சுதர் தலைமையிலான போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர்.